Hi friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen Tamil. இன்னைக்கு என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சமோசா தான் நான் செய்து காட்ட போகிறேன். பொதுவாக சமோசானாலே எல்லாருக்கும் மிகவும் பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்னு சொல்லலாம். ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சமோசா வீடியோஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த சமோசா டோவை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்லிங், டிஃப்ரெண்ட் ஷேப் செஞ்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு சமோசாவை நான் செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். முதல்ல நான் சமோசா டோ செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதாமா, அதாவது பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி ஓமம் சேர்த்துக்குங்க. அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. என்ன எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் ஆயில், இது சரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு ரொட்டி மாப்பதத்துக்கு குழச்சி எடுத்துக்குங்க. சாதாரண தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலால் தடவிட்டு இதை மூடி ஒரு அரை மணித்தியாலம் வையுங்க. இதுதான் நாம் சமோசாக்குள்ளே வைக்க போகிற பொருள், அதாவது சோசேஜஸ் தான் நான் இந்த சமோசாக்குள்ளே வச்சு செய்ய போகிறேன். சமோசா சோசேஜஸில் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதில் 3 பெரிய சைஸ் சோசேஜஸ் எடுத்து அதை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை மணி நேரம் ஊற வச்ச மா இது. திரும்ப ஒரு முறை இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை நான் 6 உருண்டைகளாக பிடிக்க போகிறேன். ஏன்னா 3 சோசேஜஸை நாம் 6ஆக வெட்டி வச்சுருக்கிறோம். அப்போ அந்த 6 சோசேஜஸுக்கும் இதில் 6 உருண்டை பிடிச்சி இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுங்க. இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் மாவை தூவிட்டு இதை தட்டி ஒரு ஷேப்புக்கு எடுக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓமத்தோட வாசனை பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாவில் ஓமத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீள வாக்கில் நீங்கள் ஒரு ஷேப்பை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஓரங்களை கட் பண்ணி விட்டுட்டு இது ஒரு நீள் சதுர வடிவில் நீங்கள் எடுத்துக்கணும். சோசேஜஸோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவோட அகலத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது ஒரு சோசேஜஸை எடுத்து இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு அந்த மிகுதியாக உள்ள மா இதை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்தளவு தூரத்தில் சோசேஜஸை வச்சுட்டு தண்ணியால் இதை இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணியை கையில் எடுத்து இந்த மாதிரி பூசிட்டு அந்த மாவை இதோடு சேர்த்து ஒட்டுங்க. இப்போது இந்த சோசேஜஸ் கவர் ஆயிடுச்சு. இனி அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். மிகுதியாக உள்ள இந்த மாவில் நீங்கள் ஒரு கூரான கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கீறலாக கீறி விடுங்க. எட்ஜ் வரைக்கும் போகாதீங்க. இந்த எட்ஜில் இருந்து ஒரு 1 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச் மாதிரி இடம் விட்டுட்டு நீங்கள் இந்த கீறலை போடுங்க. இனி இதை இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அவ்வளவுதான். சுற்றி முடிஞ்ச பிறகு இந்த எட்ஜை தண்ணியை போட்டு ஒட்டி விடுங்க, பிரியாமல் இருக்கிறதுக்காக. முதல் செய்த முறை நான் இந்த எட்ஜஸை கவர் பண்ணல. அதாவது 2 சைட்ஸ்லேயும் உங்களுக்கு சோசேஜஸ் லைட்டாக தெரியும். இது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி 2 சைட்ஸையும் பாருங்கள் எடுத்து ஒட்டி விட்டுருக்குறேன் தண்ணியால். இதுக்கு பார்த்தீங்கன்னா சோசேஜஸை விட மா கொஞ்சம் அகலமாக நீங்கள் ஷேப் எடுக்கணும். அப்போ தான் 2 சைட்ஸும் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போது எல்லாம் ரெடியாச்சு. இப்போது ஒரு பேனை சூடாக்கிட்டு அதுக்குள்ளே எண்ணெயை நல்லா தாராளமாக விடுங்க. ஏன்னா சமோசா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். ஒரு டீப்பான ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெயை தாராளமாக விடுங்க. எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் கொதித்ததும் ஒன்றொன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. முதல்ல நான் எண்ணெய் ஊற்றினது இந்த பேனில் தான். இந்த பேனில் எண்ணெய் நிறைய விட முடியாது. அது கொஞ்சம் தட்டையான பேன் அது. அதால் பேனை நான் மாற்றிட்டேன். இப்போ
இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே நிற்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பக்கத்தை மாற்றி மாற்றி பொரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நீங்கள் இதை அடுப்பிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், நம்ம வெட்டின இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து இப்போது பொரிஞ்சு வரும்போது அழகாக தெரியுது. இப்போ நீங்கள் இதை ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிடுங்க. சூப்பரான ஒரு சமோசா ரெடி ஆச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி செய்த சமோசா. பாருங்கள், எதுவுமே பிரிஞ்சு வரல. உங்களுக்கு சாசேஜஸ் வந்து இதில் தெரியல. இந்த ஸ்ட்ரைப்ஸும் வந்து அழகாக வந்திருக்கு. எட்ஜஸும் பாருங்கள் பிரியாமல் வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் செஞ்ச சமோசா. பாருங்கள், சாசேஜஸ் தெரியுது உங்களுக்கு எட்ஜஸில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.